Hello everyone. 11th English Unit 5ல reported speech கொடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 148 149ல கொடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதாவது டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக தமிழில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். நான் புரியறதுக்காக நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன, அதுக்கு டைரக்ட் ஸ்பீச்சுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நேர்முக கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது அயற்கூற்று, அதாவது மறைமுக பேச்சு, மறைமுக கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டைரக்ட் ஸ்பீச்சும் சரி இன்டைரக்ட் ஸ்பீச்சும் சரி, வேற ஒருத்தவங்க சொல்றத இன்னொருத்தவங்க சொல்லக்கூடியதான் இந்த டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஒருத்தவங்க சொன்னதை எடுத்து சொல்றது. ஓகேவா? ஸோ அவங்க அதை சொன்னாங்க அப்படிங்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். ரெண்டு ஸ்பீச்லையுமே, அதாவது டைரக்ட்லேயும் சரி இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் சரி, எப்படி சொல்றதுன்னா அவங்க சொல்லக்கூடியதா இருக்காது. ஓகேவா? அவங்க சொல்றது வேற ஒருத்தவங்களை பத்தி இருக்கும். ஓகேவா? அவன் சொன்னா, அவள் சொன்னாங்க அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ ஏங்கிற ஒரு பர்சன், எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஓகேவா? நான் நலமாக இருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த விஷயம் டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஏ சொன்னதை வேற ஒரு பர்சன் சொல்லுவாங்க. எப்படி நான் எடுத்துக்கிறது பீன்னு எடுத்திருக்கேன். ஸோ அவங்க எப்படி சொல்றாங்க ஏ சொன்னதை அப்படின்னா, நான் நலமாக இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். இப்படிதான் இருக்கும் டைரக்ட் ஸ்பீச்ல. ஓகேவா? இதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் தான் நலமாக இருந்ததாக சொன்னான். இது ரெண்டுத்துலயுமே என்ன கருத்து, அதாவது ஏ சொன்ன விஷயம் தான் இருக்கு, ஆனா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தானே மாறி இருக்கு. டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ சொன்ன விஷயம், அதாவது அவங்க வேற ஒருத்தவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே வார்த்தைகள் இருக்கும். ஏன் என்ன சொன்னாங்களோ நலமாக இருக்கிறேன், ஸோ அதே வச்சு அது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள் இல்லாம இவங்க என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? பி சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? அவன் தான் நலமாக இருந்ததாக சொன்னான் அப்படின்னு. ஓகேவா? ஆனா சொன்ன விஷயம் எல்லாமே ஒண்ணுதான், கருத்து எல்லாமே ஒண்ணுதான், இல்லையா? டைரக்ட் ஸ்பீச்ல ஏன் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இருக்கு. இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஏ சொன்ன கருத்து ஒண்ணு, ஆனா அவருடைய வார்த்தைகள் இல்லை. ஓகேவா? பி சொல்லக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இருக்கு. நான் அதுதான் ஏற்கனவே ஒரு ஃபுல் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அதை நீங்க போய் அந்த வீடியோ பார்த்து நீங்க அதில் ரூல்ஸ் அண்ட் சேஞ்சஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராஸ்பிங் கிராமர் சேனலில் இருக்கும். தேங்க்யூ.